ஹலோ கைஸ், வெல்கம் கமிங் பேக். எஸ் மணி வாய்ஸ். போன எபிசோடில் என்ன பண்ணுறோமோ, நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம ஹீரோ போன ஜென்மத்துலேருந்து ஒரு மாஸ்டரை பார்த்துருப்பா. அந்த மாஸ்டரோட பேசியிருப்பா. அவள் கடைசியில் இறந்துருப்பாங்க. அந்த எபிசோடு முடிச்சுப்போம். டுடே அந்த எபிசோடில் வந்து டேரக்டாக இருக்கணும். இப்போ சசான ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கொஞ்சம் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு அந்த தேவதையும் காட்டிக்கிருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோட போன ஜென்மத்தோட மாஸ்டர் அவளை காட்டிக்கிருக்கா க்ளோஸ்அப்பில். மாஸ்டர் நினச்சி நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் வருத்தத்தில் கண் கலங்கி அப்படியே ஸ்டன் ஆகி நிற்க, அதை பார்த்துட்டு நம்ம அதாவது பக்கத்தில் அதாவது சாப்பாடுறாமா அதை பார்த்துட்டு இப்போ எதுக்குடா நீ ஸ்டன்னா இங்கே நிற்கிற அப்படின்னு நம்ம சாப்பாடுறாமா வந்து கேட்டுருக்கு. அங்கேருந்து மாஸ்டர் வந்து அதாவது அந்த பொண்ணு வந்து இவன் டேரெக்டாக இங்கேயே பார்க்குறா. இங்கே நம்ம யூஸ் பண்ண என்ன ஒரு அழகான பெண்ணு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ண நினச்சிக்கிருக்கேன். அந்த மாஸ்டர் டேரெக்டாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே நடந்து வந்துருக்காங்க. நடந்து வந்து நம்ம ஹீரோட்ட பார்த்துட்டு அதாவது சாப்பாடுறோமா வாயை பிறந்து அப்படியே பார்த்துருக்கா அழகாக நம்ம இங்கே நெக்ஸ்ட்டில் நம்ம ஹீரோ கிட்டே தான் வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோ கிட்டே டேரெக்டாக வந்து நிற்கிறது. நம்ம யூஸ் பண்ணால் இங்கே பார்த்துருக்காய். அதான் அந்த பொண்ணு வந்து டேரெக்டாக வந்து நம்ம ஹீரோட்ட வந்து பேசிக்கிட்டா. அதான் நம்ம ஹீரோட்ட வந்து இதுக்கு முன்னாடி நம்ம முன்ன பார்த்துருக்கோமா, ஏன்னா உங்களை பார்த்த ஃபீல் எனக்கு இருக்குது, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு நம்ம மாஸ்டர் வந்து சொல்லியிருக்கேன். நமக்கு சாப்பிட்ற இதை பார்த்து விசித்திரமாக இருக்கான், என்னடா இங்கே நடக்குது அப்படின்னு. நம்ம ஹீரோ அதுக்கு பதிலாக இல்லை நம்ம முன்ன பார்த்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து டேரெக்டாக சொல்லிட்டான். சரி ஓகே நம்ம முன்ன பார்த்ததில்ல, சரி விடுங்க அப்படின்னு நம்ம மாஸ்டர் வந்து சொல்லிக்கிருக்கும் போது அங்கேருந்து நம்ம யூசின் பண்ண வந்து என்னடி உனக்கு இவ்வளோ முன்ன என்ன தெரியுமா அப்படின்னு நம்ம ஈசன் வந்து கேட்டுக்கிருக்க. இல்லை எனக்குலாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு முன்ன தெரியாதோட எப்படி 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 பார்க்கமா பேசிக்கிறீங்க, அவங்களாம் ரொம்ப மோசமானவா அப்படி வந்து ஈசன் வந்து சொல்லிட்டு கோச்சி போகிறார். சரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு நான் வந்து எங்கள் இன்டர்வியூஸ் ஆனதை பிடிக்கிற போல இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிருக்கா நம்ம மாஸ்டர். சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன், நம்ம திரும்பி ஒரு நாள் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈசன் அந்த மாஸ்டர் வந்து கிளம்பி போயிட்டாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இங்கே இந்த பையனை பார்த்து முறைச்சிக்கிருக்கா. உன்னைய பார்த்து எல்லாரும் முறைச்சிக்கிருக்கா என்னடா அப்படின்னு. நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு நம்ம வாட்டில் இருந்து போயிடும். யாரை முறைச்சா என்ன நமக்கு என்ன, வா நம்ம மேலே போகணும்னு சொல்லிட்டு அவன் மேலே போயிருக்கா. ஈஸின் முன் வந்து டக்கு டக்குன்னு மேலே ஏறிக்கிட்டே இருக்கா கோவத்தில். ஏன்னா இவன் எப்படி அவனோட பேசலாம் அப்படின்னு, ஏன்னா கொஞ்சம் ஜலசியாக கோவத்தில் இருக்காங்க. சரி அப்படின்னு வந்து அப்படியே ரேங்க் லிஸ்ட்டாக காட்டியிருக்கா. ரேங்க் லிஸ்ட்டில் வந்து நம்ம அதான் நம்ம ஈஸின் ஒன்று தான் முன்னாடி இருக்க இடத்துக்கு போயிட்டான். அவன் எப்படி முன்னாடி இருந்த இடத்துக்கு போயிட்டான், அதாவது என்னோட ரொம்ப தாண்டி போயிட்டான், என்னோட பல மடங்கு போயிட்டாலே, அதாவது 11ஆவது இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிருக்க. இதோட இவன் சொல்லியிருக்கான் அங்கே சீன் கட் பண்ணி அப்படியே திரும்பி அந்த இதை தான் கலந்து இன்னும் சில பேர் ஏறிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாப்பாடுறாமனும் அப்படியே நம்ம ஹீரோவும் மறந்து இருக்கும்போது நம்ம சாப்பாடுறாமனால முடிஞ்சளவு ஏறிட்டான். அதுக்கு மேலே ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட பாயிண்ட் வந்து 22 நின்றுது. அப்படியே நம்ம ஹீரோ இங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்காங்க. நான் எப்படியாவது மேலே போயிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து மேலே போயிட்டே இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட இடம் முடிஞ்சிருச்சு. அதாவது நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹீரோ ஏறிட்டான், அதோட அந்த இடம் முடிஞ்சிச்சு. சரி இதோட முடிஞ்சது, அடுத்து நெக்ஸ்ட் சாப்டர் அப்படியே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சாப்டர் அப்படி இங்கே ஒரு பொண்ணை கட்டு, அதாவது இங்கே ஜெஸ்ஸில் கட்டியிருக்கா. ஜெஸ்ஸில் என்னடா இங்கே ஏசிருக்கான்னு பார்த்தா, அதாவது யூஸ் பண்ணால் அவளோட விதியை வந்து முறியடிச்சிட்டான். அப்படியே நெக்ஸ்ட் இன்னும் நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணுறதை காட்டியிருக்காங்க. அவன் முறியடிச்சா இன்னும் 2 பேரும் முறியடிக்க வேண்டியது இருக்குது. அவள் விதி முறியடிச்சிருவாளா அப்படின்னு ஜெஸ்ஸில் நடந்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் அப்படியே இங்கே அதான் ட்ராகன் பண்ண காட்டியிருக்கான். அந்த ட்ராகன் பண்ண வந்து பேசியிருக்கான், நீ நான் கோத்த மதிப்பிட்டு நீ ரொம்ப தான் தர வயசில் இருக்கேன், ஏன்னா நாங்களே ஓப்பன் பண்ணும்போது 11ஆம் இடத்துக்கு தான் வந்தோம், நீ இந்த அளவுக்கு வந்துட்டியே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சரி இங்கேருந்து கிளம்பி போயிருக்கா. அவங்க அதான் ட்ராகன் இதில் வச்சு அந்த கிளான் வந்துருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கிளான்லேருந்து அந்த பொண்ணு அதான் நம்ம ட்ராகன் போட்டு வந்துருக்கா. சரி அப்படியே தவறு பட்டியலில் பட்டுட்டு அவள் வந்து இப்போ சரி நீ இந்த இடத்துல இருக்கானா, சரி ஓகே நம்மளும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி அவள் வந்து கிளம்பி போய் இவன் முன்னாடி போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் அதான் நடத்த முடிய போட்டு இன்னொருத்தன் வந்து நான் முன்னாடி போயிடுவேன், உடனே நான் பீட் பண்ணியே தருவேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து முன்னாடி ஏறி போய்க்கிருக்க. அந்த பொண்ணு டக்கு டக்குன்னு ஏறி போயிருக்கோம். இங்கே 2 பேர் என்ன தாவ நினைச்சு இப்படி போய்க்கிருக்கு பியூரா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இவனே ரொம்ப மோசமான இருப்பான் போல இருக்குது, இவனுக்கு என்ன கல்டிவேஷன் பண்ண தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி சிலர் பேசிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி போயிடுவான்னு சொல்லி கிளம்பி போய்க்கிருக்க. நெக்ஸ்ட்லாம் அங்கிட்டு திரும்ப அந்த ட்ரான் பண்ணு, அதாவது போகிற வழியாக ட்ரான் பண்ண வந்து ட்ரான் பண்ணி ஒரு முறப்பு தான் விட்டா, அதுலேயே பயந்து தெரிஞ்சு பின்னாடியே ஒதுங்கி போயிடுவாங்க. அது அந்த சீனோட அந்த சீன் முடியும். அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ வந்து கல்டிவேஷன் பண்ணுறது. அதான் நம்ம ஹீரோ வந்து பியூர் தவறு எனர்ஜியை கல்டிவேஷன் பண்ணிட்டு இருப்போம். நம்ம ஹீரோட சீவல்டு அப்படியே காட்டியிருப்போம். சீவல்டுக்குலாம் அந்த அந்த அதாவது அந்த அந்த பிளான்ட் வந்து உள்ள எல்லா பொருளும் இழுத்துக்குச்சு, அதாவது தாவர எனர்ஜியை பியூராக இழுத்துருச்சு. அப்படியே அதாவது அந்த பொண்ணை ஏதோ பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினச்சிக்கிறோம். அந்த பொண்ணு வந்து டேரக்ட் நம்ம ஹீரோ தான் பார்க்குது. நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன வேணாலும் இதுக்கு மேலே இங்கே இருந்து வேலை வர முடியல என்ன உனக்கு இதெல்லாம் போகிறா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இதை கேட்டுக்கிட்டு மனசை கொஞ்சம் பொறுமையாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஏற்று உனக்கு என்ன இப்போ பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டு நம்ம ட்ரான் பண்ணிட்டு இருக்கா. என்ன நீங்கள் என்ன கீழ் குடும்பத்துலேருந்து வரவங்க என்ன தாழ்வான பகுதியிலேருந்து வரவங்களாம் ரொம்ப இலக்காரமாக போச்சு அவங்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கும்போது எழுத்து பேசிக்கிருக்கா. இப்போ இந்த மாதிரி ஏற்றி என்கிட்ட யாராவது பேசினதில்ல அப்படின்னு அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கேன். இங்கே 2 பேரும் ஆச்சரியத்தில் இருக்க. அந்த பொண்ணு நம்ம ஹீரோ வந்து முறைச்சு பார்த்துக்கிருக்கா. சரிவா ஒரு சேலஞ்ச் வச்சுமா, இதில் யார் முதல்ல எடுத்து அதாவது ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கிறான்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ சேலஞ்ச் நான் ஒத்துக்கிறேன், நீ ஓகே அப்படின்னு. சரி நானும் சேலஞ்ச் ஒத்துக்கிறேன், இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாம கொஞ்சம் ஆச்சரியத்தில் இருந்து பார்த்துக்கிருக்க. நெக்ஸ்ட் நான் ஒரு 2 பேரும் ஒருத்தர் மறைச்சிருக்கா, அதாவது பவர் ரிலீஸ் பண்ணியிருக்கா ஒருத்தர் அவளோட கியூ எனர்ஜி ரிலீஸ் பண்ணியிருக்கா. அதே மாதிரி நம்ம ஹீரோ அவளோட கியூ எனர்ஜி ரிலீஸ் பண்ணிருக்கா. நம்ம யூஸ் பண்ணி இடத்துலேருந்து பார்த்துக்கிட்டு என்னடா நடக்குது இங்கே, எதுக்கு தேவையில்லாமல் நம்ம ஹீரோ வந்து பிரச்சனை பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம இது ஒன்று பார்த்துக்கா. சரி ஓகே இந்த என்னை யாரும் இது வரைக்கும் ஏற்று பிரச்சனை இல்லை,
இதை நீ எல்லாம் தோத்துட்டீங்கன்னா உனக்கு 1000 சவுக்கடி உண்டு அப்படின்னு நம்ம ஈஜன் மொழியை பார்த்துருக்கா இது தேவையில்லாம வம்பிழுத்துக்கிட்டானே அப்படின்னு சொல்லி சரி அதை நான் ஜெயிச்சு காட்டுறேன் உன்னையோட பீட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா சரி ஓகே நம்ம 2 பேரும் மோதி பார்த்துருவோம் யார் சேலஞ்சை ஃபஸ்ட் இடத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நெக்ஸ்ட் பார்த்துருக்கேன் எதுக்குடா இப்போ சேலஞ்செலாம் போட்டுக்கிறீங்க தேவையில்லாம அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிடாம ஆச்சரியத்து இருக்கும்போது நெக்ஸ்ட் நம்ம ஜெஸ் விளாட்றத காட்டியிருக்கா இது வந்து பேசிக்கா 2 பேருக்குள்ள இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை எப்படி நம்ம க்யூர் பண்ணியிருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து முன்னாடி போகிற மாதிரி அதான் ஜெஸ்ட்டில் காட்டியிருப்பாங்க அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து முன்னாடி ஏறி வந்துருக்கு நம்ம ஹீரோனால ஓரளவு ஏறி வர முடியும் நம்ம ஹீரோனால ஓரளவு ஏறி வந்தாலும் நம்ம ஹீரோக்குனால முடிஞ்ச அளவு ஏறினோம் நம்ம இந்த இடத்துல நம்ம கல்டிவேஷன் பண்ணுவோம் இதை விட்டு தாழ்வான பகுதிகளில் எப்படி வர போகிறேன் கீழ் தடை இருக்க குடும்பம்லாம் எப்படி வரப்போகுது அப்படின்னு நம்ம அந்த பொண்ணை நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ மனசு நினச்சிக்கிட்டு அதான் நம்ம மாஸ்டர் மூவான ஜென்மத்தை சொன்னால் அப்படியே மனசு நினச்சிக்க நம்ம இந்த இடத்துல இருந்து ரெக்கவர் ஆகிட்டு திரும்பி நம்ம ஃபஸ்ட் இடத்துக்கு போவோம் அதாவது 10ஆம் இடத்துக்கு நம்ம சீக்கிரம் போயிடுவோம் ஏன்னா நம்ம போதுமான எனர்ஜி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட கல்டிவேஷன் அப்படியே சீல் எடுத்து நம்ம மாஸ்டர் பழைய மாஸ்டர் அதாவது தாமனர்ஜி கல்டிவேஷனுமா அதாவது கோவம் இருக்கக்கூடாது புரிதல் இருக்கக்கூடாது கோவம் இருந்து புரிதல் இருக்கக்கூடாது அதாவது பொறுமையாக இருந்து கல்டிவேஷன் பண்ணணும் அதாவது புரிதல் தாவரஞ்சியை பியூராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம மாஸ்டர் வந்து போன இது சொன்னது நம்ம ஹீரோக்கு இப்போ நான் வருது அதே மாதிரி நம்ம ஹீரோ அதை வந்து கல்டிவேஷன் பண்ணிக்க இந்த ஈஸி அதாவது ட்ரான் பண்ணலாம் ஆச்சிட்டு இருக்கா இங்கே என்னடா நடக்கு இங்கேருந்து ஒரு தவ எனர்ஜியோட காணும் அப்படின்னா எல்லாம் ஆச்சிட்டு இருக்கா நம்ம ஈஸி பண்ணலாம் இருக்கா இங்கே இருக்க எல்லா தவ எனர்ஜி எப்படி எங்கே போகுது அப்படின்னு பார்த்துருக்கும்போது நம்ம ஹீரோட கல்டிவேஷன் அதான் நம்ம ஹீரோட கையை அதாவது கண்ணை கட்டுறாங்க அதாவது தவ எனர்ஜி பியூர் தவ எனர்ஜி போனோன்னா நம்ம ஹீரோட கண்ணு வந்து கோல்டன் கலராக மாறிடுது அதான் நம்ம ஹீரோ ஒரு படிதான் எடுத்தப்போ அதாவது எவனுக்கு போகிற படி மாதிரி அப்படியே க்ளோஸ் அப்பில் காட்டுவான் நம்மளுக்கு அதான் எவனோட பியூர் எனர்ஜி அதை சொல்லுவாங்க அந்த எவனிலேருந்து நம்ம ஏறுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஏறுற மாதிரி பார்த்துருப்பான் அது உன்னால் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம்னா அழுத்துக்கு இவன் அதான் நம்ம இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி சில நேரம் வந்து நின்றா நம்ம ஹீரோ வந்து மேலே ஏறி போயிட்டே இருக்கான் அப்படியே அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பதத்தில் இருக்கா இது எப்படி சாத்தியம் இது எப்படி உன்னால் முடியுது அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் ஆச்சரியத்தில் நடுங்கி இருக்க கொஞ்சம் பயத்தில் இருக்கா ஆகணும் சரி நம்ம ஹீரோ அதெல்லாம் இருந்துக்காம மேலே ஏறி போயிட்டே இருக்க அதாவது அதாவது 20,000 19,000 18,000 சொல்லிட்டு போய்க்கிட்டு இருக்கோம் இங்கே வந்து நீலியே அப்படின்னு சொல்லி அதாவது டியூப்பை வந்து நின்றுப்பான் அதோட எபிசோட முடியுது அடுத்த எபிசோட் நான் ரிவ்யூ பண்ணி போடுறேன் இப்போ எபிசோட் இப்போ ஸ்பீடு பண்ணி போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை ஸ்லோ பண்ணி போடுவோமா கொஞ்சம் கமெண்டில் பண்ணிடுங்க ஸ்லோ பண்ணால் நீ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்பீட் பண்ணி போட்டால் 15 எபிசோடு வரும் ஸ்லோ பண்ணி போட்டால் எபிசோடு கொஞ்சம் கூட லென்த்து போகும் என்னென்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க அது வரைக்கும் பை கைஸ்